ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரதிநிதிகள் சிலர் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தனர். ஸ்ரீலங்கா නිදහස් පක්ෂ ව්‍යවස්ථාවේ 12 වෙනි වගන්තියේ සභාපති කියන ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை பெற்றுக் கொள்வதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் யாப்பின் 12வது சரத்தின் பிரகாரம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தியோ அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்த கூட்டமைப்பின் அரசியல் கட்சி ஒன்றை பிரதிநிதித்துவப்படுத்தியோ அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்புரிமை வேட்பாளராகவோ ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருக்க வேண்டும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சார்ந்த கூட்டமைப்பை பிரதிநிதித்துவப்படுத்தி போட்டியிட்டு ஜனாதிபதியாக தெரிவாக இருக்க வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கும் பட்சத்தில் அவருக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை வழங்க முடியுமா? ஸ்ரீலங்கா නිදහස් පක්ෂයේ සභාපතිකම ගන්න බෑ. මැතිවරණයකින් පසු බලය සාමකාමී ලෙස தேர்தலின் பின்னர் அதிகாரத்தை அமைதியான முறையில் உரிய வகையில் வெற்றியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முன்னுதாரணமாக விதத்தில் இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது என நான் நினைக்கின்றேன். அதிகாரத்தை வழங்காதிருக்க பல்வேறு சூழ்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக உண்மைக்கு புறம்பான பல செய்திகள் வெளியாகியுள்ளன. அவை அடிப்படையற்றவை. அவர் மேலதிகமான 4 லட்சம் வாக்கு வங்கியை பெற்றுக் கொண்டுள்ளார். எமக்கு 58 லட்சம் வாக்குகள் கிடைத்துள்ளன. இதனை முன்னெடுக்க இடமளிக்க முடியாது. அரசியல் திருட்டாகவே நாம் இதனை கருதுகின்றோம்.